இன்றைக்கி லஞ்சுக்கு சாஃப்டாக சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். எப்பயும் போல் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது பில்ஸ்பரி சப்பாத்தி மாவு தான். ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு மாவை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நைஸ் உப்பு சேர்த்ததால் அப்படியே மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு தான் இருக்குது. கல்லுப்பு தான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு உப்பை நல்லா கரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்க சப்பாத்தி மாவில் நடுவில் ஒரு குழி பறிச்சிட்டு கொஞ்சமாக முதல்ல தண்ணி விட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிசையும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ஓரளவுக்கு கோதுமை மாவு ஊறி போயிடும். இப்போ திருப்பியும் லைட்டாக குழி பறிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். வெது வெதுப்பான சுடு தண்ணியில் தாங்க இந்த சப்பாத்தி மாவு பிசைகிறேன். ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ சப்பாத்தி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியே போதுமானது. ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைய வரும். கையில் ரொம்பவே பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாதுங்க. இந்த சப்பாத்தி மாவு நம்ம ரொம்ப சுடு தண்ணி போட்டால் தான் ரொம்பவே கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். நார்மலாக வார்ம் வாட்டர் போடும்போது அந்த அளவுக்கு பிசு பிசு தன்மை வராது. சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக எடுத்து பார்க்கலாங்க. எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி திரியாக பிரிஞ்சுதுன்னா சப்பாத்தி மாவு இன்னும் சரியாக பிசையலை. அதனால் இன்னமும் கொஞ்சம் அமுத்தி பிசைஞ்சிட்டு 1 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை லைட்டாக இது மாதிரி அடித்து பிசைஞ்சால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி ஃபுல் டே வரைக்குமே. சப்பாத்தி மாவை நல்லா இது மாதிரி அமுத்தி பிசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 1 hourக்கு ஊற வச்சிடலாங்க. இது என்னோடய பாட்டியோட ரெசிபி தாங்க. இப்படி தான் அவங்க பிசைஞ்சு சப்பாத்தி போடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். லைட்டாக கைகளில் எண்ணெயை தடவிட்டு சப்பாத்தி மாவு மேலே இது மாதிரி தடவி விட்டுடலாங்க. நம்ம கிச்சனில் ஏசியோ ஃபேனோ ஓடிச்சுன்னா சப்பாத்தி மாவு ரொம்பவே ட்ரை ஆகிடும். அதனால் ஒரு பிளேட் போட்டு அந்த பவுலை மூடிடலாம். இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் மசாலாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே பண்ணுற ரெகுலர் மசாலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது தேவைக்கேற்ப நான் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் மேலே இருக்கிற சின்ன சின்ன இது மாதிரி அழுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழுக்கை கட் பண்ணாமல் நம்ம அப்படியே சம்டைம்ஸ் பண்ணணும்னா அவசரத்தில் பொரியலோ இல்லை கிரேவியோ பண்ணும்போது லைட்டாக அந்த இடம் வாயில் படும்போது நமக்கு கசக்க ஆரம்பிக்குங்க. குழந்தைங்க அப்படியே காலிஃப்ளவர் சாப்பிட்றத விட்டுருவாங்க. அதனால் இது மாதிரி செத்தி எடுத்து தூரம் போட்டுடலாம். காலிஃப்ளவர் தூளை நம்ம வீட்டில் செடி ஏதாவது வளர்த்தோம்னா அதில் கூட போட்டுடலாங்க. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி தான் கிரேவி பண்ண போகிறேன். அதனால் காலிஃப்ளவர் உடையும் கூடாது. அதனால் காலிஃப்ளவரை நான் தண்டோடு தான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக இது மாதிரி காலிஃப்ளவரை கொஞ்சம் நீளமாக தண்டோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நம்ம வதக்கி நம்ம எப்பயுமே மசாலா பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த அளவுக்கு இருந்தால் தான் பீஸு உடையாமையும் இருக்கும். அப்படியே எல்லாருக்குமே நம்ம கொடுக்க முடியும். காலிஃப்ளவரை ரொம்ப பொடியாக கட் பண்ணி நம்ம வதக்கி நம்ம எப்பயுமே கிரேவி பண்ணுறோம்னா கொஞ்சம் லாங்காக தண்டோடு போட்டு பண்ணி பாருங்கள். உடையாமல் இருக்கும். நம்ம எடுத்து பேக் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு எடுத்து வைக்கும்போதோ செப்பரேட் பீஸாக தனித்தனியாக கிடைக்கும். எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் மசாலா பண்ணும்போது இதே மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இதுதான் எங்கள் வீட்டு சமையலோட சீக்ரெட்டும் கூட. இப்போ காலிஃப்ளவரை இது மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன். தண்டோடு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லா காலிஃப்ளவரையுமே. இப்போது காலிஃப்ளவரை நல்லா அலசிட்டு ஒரு பேனில் போட்டிருக்கேன். வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டுங்க. அந்த பட்டாணியை நல்லா வேக வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் தான் இருக்குது இந்த காலிஃப்ளவரோட தண்ணி. இப்போ அந்த காலிஃப்ளவர் நல்லா ஆறுனதும் எடுத்து வடிகட்டிக்கலாம். பட்டாணி வெந்துருச்சுங்க நல்லாவே. பட்டாணியை முதல்ல எடுத்து வடித்து ஒரு பவுலில் வச்சிடுறேன். நல்லா வெதுப்பான தண்ணியில் இருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து அப்படியே வடிகட்டிடாதீங்க. காலிஃப்ளவரை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு புழு பூச்சி ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் காலிஃப்ளவரை வடிக்கணும். டைரெக்டாக நம்ம அப்படியே எடுத்து காலிஃப்ளவரை வடிக்கும் போது புழு பூச்சி இருந்ததுன்னா அது அப்படியே அந்த வடிகட்டியில் தங்கிடும், காலிஃப்ளவரோடையே இருக்கும். காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டியில் வடித்து வச்சாச்சு. இந்த தண்ணியையும் செக் பண்ணியாச்சு. புழு பூச்சி எதுவுமே இல்லைங்க, க்ளீனாக இருக்குது வாட்ரு. இந்த காலிஃப்ளவரை பட்டர் போட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் குக் ஆகலைங்க, லைட்டாக போட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த காலிஃப்ளவர் வதக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன்.
நார்மல் பட்டர் தீர்ந்ததால் நான் கார்லிக் பட்டரை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தான் நம்ம காலிஃப்ளவரை வதக்குறோம். அதனால் ரொம்ப தண்ணியாலாம் காலிஃப்ளவர் வராதுங்க வதக்கும்போது. காலிஃப்ளவரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறேன் நான். இந்த காலிஃப்ளவர் வதங்கிறதுக்குள்ளே இந்த காலிஃப்ளவர் மசாலாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு அரை சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் மசாலா வதங்கும் போதும் இந்த காலிஃப்ளவரை ஒரு சைடு நான் திருப்பி விட்டு வதக்கிக்கிட்டே தான் மசாலா வதக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் மசாலா வதக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு தான் வதக்க போகிறேன். இந்த பேன்லேயே இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டோம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கிக்கிறேன். பெரிய வெங்காயம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் பரவாயில்லைங்க, நல்லா வதக்கி அரைக்க தான் போகிறோம். இப்போ காலிஃப்ளவர் அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு புறம் கிண்டி விட்டுக்கிட்டே தான் வெங்காயத்தை வதக்குறேன். காலிஃப்ளவர் அடி பிடிக்கக்கூடாதுங்க. காலிஃப்ளவர் அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது, லைட்டாக கசந்து போயிடும் கிரேவி. காலிஃப்ளவர் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு எடுத்து வச்ச இஞ்சி பூண்டையும் போட்டுடுறேன். இது கூடயே மொத்தமாக சேர்த்து வதக்கிக்கிறேன். காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லாவே இப்போது ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த காலிஃப்ளவர் 50% நல்லாவே குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு போட்டு வதக்க வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கூட கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன். காலிஃப்ளவரை ஒரு புறம் நல்லா வதக்கும்போது நல்லா மணமாகவும் இருக்குங்க. பட்டரோடு சேர்த்து வதக்கும்போது நல்லா ரிச்சாகவும் இருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் மசாலா வெளியே வாங்கினியா அப்படின்னு கேட்பாங்க, வீட்டில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனால். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் அப்படி சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனால். இந்த போட்டிருக்க மசாலாவே போதுமானதுங்க காரத்துக்கு. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்து வதக்கிக்கிறோம் வெங்காயத்தோட. பட்டரில் போட்ட காலிஃப்ளவர் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணுங்க. உப்பு எதுவும் சேர்த்து காலிஃப்ளவரை வதக்க வேண்டாம். கடாயில் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுலவே இஞ்சி பூண்டும் சேர்த்து போட்டுட்டோம். இப்போது அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நைஸாக தான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்கின அதே எண்ணெயிலேயே இப்போ அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கரண்டியால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. வதக்கின வெங்காயத்தோட போட்ட மசாலா சேரணுங்க. அதனால் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி விட்டு. அந்த தண்ணியை கொஞ்சமாக இந்த மசாலாவில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் மசாலா எப்பயுமே திக்காக பண்ணாதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி திக் கிரேவியாக தான் பண்ண போகிறேன். இப்போது அவிச்சி வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்தாச்சு. வீட்டில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவிச்சதுக்கு பதிலாக. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுடலாங்க. ஆல்ரெடி பட்டரில் 50% வெந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட மட்டும்தான் மிக்ஸ் ஆகணும். ஒரு 50% வேகணும். அந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலாவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு மூடி வச்சு எடுக்கலாங்க. மூடி வச்சு எடுத்தால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க இந்த காலிஃப்ளவர் மசாலாவில். தேவைன்னா இந்த காலிஃப்ளவர் மசாலாவை லைட்டாக கிரேவியாக கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் சக்தி மசாலா தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாங்க. நல்லா ஊற வச்ச சப்பாத்தி மாவை இந்த ஷீட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கிறேங்க. நல்லா பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. எண்ணெய் தடவி ஊற வச்சுருந்தாலுமே நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நமக்கு தேவைக்கேற்ப இந்த சப்பாத்தி மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நீட்டாக ரோல் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப நான் சப்பாத்தி மாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண சப்பாத்தி மாவுலேருந்து திரியாக இல்லை பாருங்கள். நல்லாவே சப்பாத்தி மாவை பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசையணும்.
சப்பாத்தி மாவு கட் பண்ணதும் ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்தால் தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி மாவை நல்லா அந்த ஷீட்டில் லைட்டாக ஒரு உருட்டை உருட்டிட்டு, இப்போ எப்பயுமே ரெகுலராக நம்ம எப்படி சப்பாத்தி வீட்டில் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தொட்டுட்டு தான் சப்பாத்தி போடுவேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாவை நம்ம ரெகுலராக போடுற சப்பாத்தி மாதிரியே நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கும் சப்பாத்தி ரவுண்டாக வரலைங்க. ரெடி பண்ண சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டுடலாங்க. ஆல்ரெடி தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருந்தேன். அந்த தோசைக்கல்லை சப்பாத்தியை ஒரு புறம் போட்டுட்டு மறுபுறமும் லைட்டாக இது மாதிரி ப்ரெஷ்ஷால் தடவி விட்டுடலாங்க. இந்த சப்பாத்திக்கு எண்ணெய் ரொம்ப ஸ்பூனால் ஊற்ற வேணாங்க. லைட்டாக இது மாதிரி ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டாலே போதும், இல்லை துணியில் தொட்டு தடவினாலே போதும். தோசைக்கல் தீத்துறதுக்கு துணியெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த துணியால் கூட நம்ம லைட்டாக சப்பாத்தி மேலே தடவி விட்டுக்கலாம். ஒரு புறம் 50% வெந்ததும் இன்னொரு பக்கம் 50% வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுடலாம். திருப்ப ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்தாலே சூப்பராக ரெடி ஆகிடும் சப்பாத்தி. இப்போ எடுத்து வச்ச சப்பாத்தியை இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு 3 சப்பாத்தி தான் கொடுக்குறேன். சப்பாத்தி மாவை கட் பண்ணும்போது ஒன்று பெருசாகவும் சிறுசாகவும் கட் பண்ணுவேங்க. பெரிய சப்பாத்தியும் ஒரு குட்டி சப்பாத்தியும் வச்சாலே போதுமானதுங்க எனக்கு ஆஃபீஸ்க்கு. காலிஃப்ளவர் மசாலா ரொம்பவே மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கரெக்டாக இருக்குது உப்பு காரங்க. இந்த காலிஃப்ளவர் மசாலா பாருங்கள் அப்படியே தண்டோடு இருக்குது. ஒன்று கூட காலிஃப்ளவர் கரையவே இல்லை. இப்போ காலிஃப்ளவரை நம்ம பீஸ் கணக்குலையும் ஆஃபீஸ்க்கு கொடுக்கலாங்க. நிறைய வச்சோ கொஞ்சமாக வச்சோன்னு ப்ராப்ளம் இல்லாமல் இத்தனை பீஸுன்னு போட்டு ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலாவில் போட்டிருக்க பச்சை பட்டாணியோட இந்த காலிஃப்ளவரை லஞ்சுக்கு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் அவ்வளவா தண்ணியும் விடாதுங்க. நம்ம லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது நல்லா வதக்குனதால், நம்ம வதக்காமல் பண்ணும்போது தான் சம்டைம்ஸ் காலிஃப்ளவர் தனியாக கிரேவி தனியாக பிரிஞ்சிருக்குங்க. லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கூடவே குக்கும்பர் ரைத்தா வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கும்பர் ரைத்தா வச்சுக்கிறேங்க. இது ரெகுலரான எங்கள் வீட்டு மெனு இது. இன்றைக்கி ஒரு முட்டையை எடுத்து அவிச்சிட்டு மஞ்சள் கருவை நீக்கிட்டு உப்பு பெப்பர் போட்டு நல்லா வதக்கியிருக்கேங்க. இன்றைக்கி முட்டையும் பேக் பண்ணிட்டேங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சுங்க. இதே மாதிரி காலிஃப்ளவர் மசாலா பண்ணிவிட்டு சப்பாத்தியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் ஆல்ரெடி ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க சமைப்போம். ஆனால் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் பண்ணிடலாங்க. உங்களுக்கும் எங்களோட ரெசிபிகள் பிடிச்சிருந்தனா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து வர எல்லா ரெசிபிகளையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்.